ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஞ்சுளாஸ் டைரி. இன்றைக்கி இந்த வ்ளாகில் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் 65 செய்யுது எப்படின்னு பார்க்கலாங்களா. முதல்ல நான் ஒரு 1/2 kg எவ்வளோ சிக்கன் எடுத்துங்கிறேன். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கின்னு அந்த வாஷ் பண்ண சிக்கனை ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். தண்ணி எல்லாம் இருத்திட்டு வெறும் சிக்கன் மட்டும் போட்டுக்கணும். இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் போட்டுக்கணும். 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் போட்டுக்கணும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரா பவுடர் போட்டுக்கிறேன். இது இவ்வளவும் போட்டுக்கணும். இது கூடவே சால்ட் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த சால்ட் போட்டுக்கணும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கணும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட்டி தயிர் போட்டுக்கிறேன். இது போட்டுக்கணும். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளோர் போட்டுக்கிறேன். இது இவ்வளவும் போட்டுக்கணும். ஒரே ஒரு முட்டை முழுசாக ஒரு முட்டை போட்டுக்கணும். உடச்சி போட்டுக்கின்னு ஒரு லெமனில் பாதி லெமன் ஜூஸ் மட்டும் இதில் பிழிஞ்சிக்கணும். நல்லா பிழிஞ்சிக்கின்னு இதை நல்லா கலந்து விடணும். கலந்துட்டு ஒரு ஹவர் ஊற விட்டுடணும். அப்படியே நான் எதுவுமே கலரெல்லாம் போடலை. சில்லி பவுடருடைய கலரை இதுக்கு போதுமானது. அதனால நான் எதுவும் கலர் போடலை. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹவர் ஊற விட்டுடணும். ஒரு ஹவர் நம்மளுக்கு டைம் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஆனால் ஊற விட்டுடணும். இது ஒரு பக்கம் ஊறட்டும். எண்ணெய் காய வச்சுருக்கேன் கடாயில். நல்லா எண்ணெய் காஞ்சதுமே மீடியம் ஃப்ளேம்லேயே சிக்கனை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் 2 சைடில் கூட நல்லா சிக்கன் வேகும். இது பாருங்க, நான் கலர் போடாமலே இந்த மாதிரி கலராக தானே சில்லி பவுடர் தான் இது கலரு. நல்லா ஃப்ரை பண்ணி டிஷ்யூ பேப்பர் மேலே போட்டுக்கணும்னா அந்த எண்ணெயெல்லாம் அந்த டிஷ்யூ பேப்பரில் இஸ்துனுடும். உங்களுக்கு ரொம்ப இந்த ரச சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கின்னு இன்னொரு கடாயில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கிறேன். க்ரஷ் பண்ணியிருக்க பூண்டு நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 பல் பூண்டு போட்டுக்கிறேன். 2 பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இது இவ்வளவும் போட்டுக்கின்னு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கின்னு இதில் லைட்டாக கிறிஸ்பி ஆனதுமே நான் ஃப்ரை பண்ணி வச்சுருப்பேன்ல சிக்கனு இது எல்லாமே இதில் போட்டுக்கணும். நல்லா ஒரு கலர்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த பூண்டு ஸ்மெல்லு அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த vlog இஷ்டம் ஆயிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்